நண்பர்களே, மனிதன் மிருகமாக மாறி வருகிறான். ஒருவரோட ஒருவர் கட்டிப்போட்ட மனைவிகளை கூட மாற்றி மாற்றி அனுபவிக்க தயாராகி உறவுகளில் இன்று மோசமாகி வருகிறது. சமூகத்தின் நெற்றியில் வியர்வை வடிக்க வைக்கிறார்கள். ஒரு சம்பவம் விழுப்புரத்தில் நடந்தது. பாதிக்கப்பட்டவர் காயத்ரி. தனது வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை எங்களுக்கு மெயில் மூலம் அனுப்பியுள்ளார். இந்த வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தமிழ்நாட்டின் நேரற்ற திருச்சியில் செல்வம் மற்றும் மாலதி கீட்டின் தம்பதியர் விவசாயம் செய்து கொண்டு 3 பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தையை வளர்த்து வந்தனர். அதில் பெரிய பெண்தான் காயத்ரி. பார்ப்பதற்கு அழகாக நல்ல குணம் உடையவள். சின்ன வயதிலிருந்தே சினிமாவில் நாயகியாக வேண்டும் எனும் ஆசை இருந்தது. ஆனால் அவள் பெற்றோர் சினிமா துறை பெண்களுக்கு சரியில்லை என்றும் நல்ல படிப்பு படித்து நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்றும் சொல்ல வேறு வழியின்றி காயத்ரி படிப்பில் கவனம் செலுத்தினாள். அப்படி இன்டர்மீடியட் படிக்கும்போது முரளி, வயது 46, என்ற ஒரு குரோசரி கடைக்காரரின் நட்பு ஏற்பட்டது. நாளடைவில் இந்த நட்பு நெருக்கமாக மாறி இருவரும் காதலில் விழுந்தனர். இதனால் காயத்ரி காலேஜுக்கு செல்வதை குறைத்து முரளியுடன் அடிக்கடி சந்தித்து ஒரு கட்டத்தில் உடல் உறவுக்கும் சென்றனர். அவர்களின் காதல் விவகாரம் காயத்ரியின் வீட்டில் தெரிந்துவிட்டு அவளை அடித்து திட்டி காலேஜ் படிப்பை நிறுத்தி வைத்தனர். ஆனாலும் அப்போதே முரளியோடு ஆழ்ந்த காதலில் இருந்த காயத்ரி அவரை விட்டிருக்க முடியவில்லை. இதற்குள் முரளிக்கு எதுவும் பேசாமல் இந்த காதலுக்கு பச்சை காட்சி கொடுத்தனர். இந்த வழியில் காயத்ரி முரளியுடன் வீட்டை விட்டு ஓடி ஒரு கோயிலில் திருமணம் செய்து கொண்டு தனியாக குடியேறினர். அப்போதிருந்து காயத்ரியின் பெற்றோர் மகள் இறந்துவிட்டதாக கருதி உறவை துண்டித்துக் கொண்டனர். காயத்ரியும் அதை கவனிக்காமல் தனது புது வாழ்க்கையை ஆரம்பித்தாள். முரளி நன்றாக சம்பாதித்து தன் மனைவிக்கு எந்த குறையும் வராமல் பார்த்து கொண்டார். இந்த சமயத்தில் காயத்ரி கர்ப்பமாகி ஒரு பெண் குழந்தை பிறந்தது. முரளி சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்து முன்பே சேர்த்து வைத்திருந்த பணத்தில் ஒரு நிலம் வாங்கி நிதானமாக ஒரு 3 BHK இண்டிபெண்டன்ட் வீடு கட்டினார். இனி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது என்று நினைத்தார்கள். அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக சீராக சம்பவித்துக் கொண்டிருந்த போது முரளி கடையில் இருந்து வரும் வழியில் அவரது பைக்கை ஒரு லாரி மோதியதால் அவர் நிலை கவலைக்கிடமாகி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். தலையில் ஏற்பட்ட தீவிர காயத்திற்கு சிகிச்சை செய்விக்க இருந்த வீட்டை கூட விற்க நேரிட்டது. 3 மாதம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் முரளியின் நிலை ஒரு கட்டத்தில் மிகவும் கடினமானது ஆகி இந்த உலகை விட்டு சென்று விட்டார். காயத்ரிக்கு ஆகாயம் தலையில் விழுந்தது போல் ஆயிற்று. என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருந்தபோது காயத்ரியின் நிலையை தெரிந்து கொண்ட அவளது பெற்றோர் அவளை தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் கணவனை இழந்த மகள் நீண்ட நாள் வீட்டில் இருந்தால் மீதி மக்களுக்கு திருமணம் செய்வது கடினம் என்று நினைத்து அவளுக்கு 2வது திருமணம் செய்து வைக்க நினைத்தனர். முதலில் காயத்ரி இதற்கு சம்மதிக்கவில்லை. ஆனால் எத்தனை நாள் பெற்றோர் மேல் சார்ந்து இருப்பது என்று நினைத்து 2வது திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தாள். இந்த விஷயத்தை ஒரு தரகரிடம் சொல்ல அவர் அச்சென்னையில் வியாபாரம் செய்து பொருளாதாரத்தில் பலம் உள்ள பழனி தாஸ்டே, வயது 38 பாசன் என்ற ஒருவரின் சம்பந்தத்தை கொண்டு வந்தார். அவருக்கும் முன்பே திருமணமான மனைவியிடம் இருந்து விவாகரத்து ஆகியிருந்ததால் 2வது திருமணம் செய்து கொள்ள ஆசை இருந்தது. இந்த சமயத்தில் காயத்ரியின் சம்பந்தம் வர பழனி மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டு அவள் குழந்தையையும் தன் குழந்தை போல் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி காயத்ரியை ரிஜிஸ்டர் திருமணம் செய்து கொண்டு வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அதே நாளே முதல் இரவை ஏற்பாடு செய்த போது எத்தனையோ ஆசைகளுடன் காத்திருந்த காயத்ரிக்கு அந்த இரவே பழனியின் உண்மை முகம் வெளியாயிற்று. அவர் அன்று சாதாரணமாக இல்லாமல் அசிங்கமான முறையில் காயத்ரியுடன் உறவு கொள்ள முயன்றார். இதை பார்த்த காயத்ரி பயந்து போய் வேண்டாம் என்று எவ்வளவோ கெஞ்சியும் பழனி அவள் வார்த்தைகளை கேளாமல், எனக்கு பிடித்தபடி சேர்ந்தால்தான் உன்னை என் ஜோடியாய் வைத்துக் கொள்கிறேன், இல்லையென்றால் பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்றார். காயத்ரிக்கு வேறு வழியில்லாமல் அவர் சொன்னபடி கேட்க ஆரம்பித்தாள். அப்படி நாட்கள் கடந்து கொண்டே போக ஒரு நாள் பழனி ஒரு பார்ட்டி உள்ளதாக சொல்லி காயத்ரியை தன்னுடன் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவர் காயத்ரிக்கு குளிர்பானம் கொண்டு வந்து கொடுத்தார். அதை குடித்த உடனேயே காயத்ரி மயக்கமடைந்தாள். எப்போது கண் திறந்தாலோ ஒரு படுக்கையில் துணி இல்லாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள். அறையில் யாரும் இல்லாததால் தன் கணவனுக்கு கால் செய்து அழைத்தாள். அறைக்குள் வந்த பழனி, பார்ட்டி முடிந்த பிறகு நாமே கலந்து கொண்டோம் என்றார். காயத்ரிக்கு சிறு சந்தேகம் இருந்தாலும் கணவன் மேல் இருந்த நம்பிக்கையால் அங்கிருந்து வீட்டிற்கு வந்தாள்.
அதேபோல் ஒரு வாரம் கழித்து மீண்டும் ஒரு பார்ட்டிக்கு அழைத்துச் சென்றார். கணவன் மீண்டும் குளிர்பானம் கொடுத்தபோது காயத்ரி பாதியை குடித்து பாதியை வைத்துவிட்டாள். சிறிது நேரத்தில் மயக்கம் வந்தாலும் அவள் கொஞ்சம் தெளிவோடு இருந்தாள். பழனி அவளை அங்கேயே ஒரு அறையில் கொண்டு போய் விட்டு வெளியேறினார். சிறிது நேரத்தில் அவரது வணிக கூட்டாளி ராகுல், வயது 41 மன், உள்ளே வந்தான். அவன் காயத்ரியின் மீது உள்ள துணிகளை களைந்து கொண்டிருந்தான். காயத்ரி எவ்வளவோ தடுக்க முயன்றும் முடியவில்லை. ராகுல் அவள் மீது வன்முறை செய்து அந்த இரவு முழுவதும் தன் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டான். முற்றிலும் தெளிவு வந்தபோது ராகுல் தன் துணிகளை அணிந்து கொண்டு போவதைக் கண்டு கணவனிடம் கால் செய்தாள். மறு அறையில் ராகுலின் மனைவியுடன் இருந்த பழனி உடனே வந்தான். காயத்ரி ராகுல் செய்ததை சொல்லி அழுதாள். அப்போது பழனி வெளிப்படையாக கூறினான், இந்த வணிகத் துறையில் இது எல்லாம் சகஜம். இப்போது நீ இந்த மனைவி மாற்று விவகாரத்துக்கு சம்மதிக்காவிட்டால் நான் கோடிகளில் நஷ்டத்துக்கு உள்ளாவேன். வணிகம் மூடி ரோட்டில் நிற்க வேண்டி வரும். இதைக் கேட்ட காயத்ரி அதிர்ச்சியடைந்தாள். பழனி மேலும் மிருதுவாக பேசி, ஒரு கணவனாக நானே அனுமதி கொடுக்கிறேன், பிரச்சனை என்ன என்று அவளை சமாதானப்படுத்தினான். காயத்ரிக்கு வேறு வழியில்லாமல் கணவன் சொன்னபடி கேட்க ஆரம்பித்தாள். அப்படியே வீக்கெண்ட் பார்ட்டிகளுக்கு சென்று பழனியின் வணிக கூட்டாளிகளுடன் காயத்ரி உடல் உறவு கொண்டு அவர்களை திருப்திப்படுத்தி கொண்டிருந்தாள். இப்படி இருந்தபோது ஒரு முறை பழனியின் தம்பி ஆர்டே மதன், வயது 28, காயத்ரியிடம், அக்கா காபி குடிப்பாயா என்று கேட்டான். காயத்ரியும் சரி என்றாள். மதன் தயார் செய்த காப்பியை கொண்டு வந்தான். அதை குடித்தவுடன் காயத்ரி மயங்கினாள். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொள்ள திட்டமிட்ட மதன் அவளை தன் அறையில் கொண்டு போய் தன் விருப்பங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தான். கொஞ்சம் நேரத்தில் காயத்ரிக்கு தெளிவு வந்தது. மதன் தன் அருகில் இருப்பதைக் கண்டு கத்தினாள். உடனே கணவனுக்கு கால் செய்து சம்பவத்தை சொன்னாள். அதற்கு பழனி மிகவும் குளுமையாக, என் தம்பிக்கு திருமணமாகும் வரை நீ அவனை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்த வேண்டும். இனிமேல் அவனும் நம்மோடுதான் இருக்கப் போகிறான் என்றான். காயத்ரிக்கு பூமி பிளந்து தன்னை விழுங்கியது போலிருந்தது. அன்று முதல் பழனி காயத்ரியை தன் நண்பர்களுடன் மட்டுமல்ல, தன் தம்பியின் விருப்பங்களையும் நிறைவேற்றும் ஒரு விலை மகளாக மாற்றினான். பழனியின் வார்த்தையை மீறி வெளியே சென்றால் தனக்கு எங்கு போவது என்ன செய்வது என்று தெரியாத காயத்ரி அங்கேயே நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ஒரு முறை தன் மைத்துனன் மதன் தான் வீட்டில் இல்லாதபோது அசிங்கமாக நடந்து கொண்டதை தெரிந்து கொண்டாள். மனம் உடைந்த காயத்ரி இங்கே இருந்தால் தன் மகளையும் இதே வழியில் தள்ளுவார்கள் என்று பயந்து ஏதாவது ஒரு வேலை செய்து மகளை பாதுகாக்க வேண்டும் என்று உடனே அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் பஸ் நிலையம் செல்லும் வழியிலேயே பழனியின் ஆட்கள் அவளை தடுத்து கடத்தி மீண்டும் பழனியிடம் கொண்டு வந்து விட்டனர். இதனால் கோபமடைந்த பழனி காயத்ரி மற்றும் அவள் மகளை அடித்து திட்டி அறையில் பூட்டி வைத்தான். நாளுக்கு நாள் பழனி மற்றும் மதனின் அட்டூழியங்கள் அதிகரித்தன. ஒரு நாள் தைரியம் செய்து காயத்ரி குளியலறை ஜன்னல் வழியாக குதித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று புகார் அளித்தாள். போலீசார் இந்த வழக்கு எங்கள் எல்லைக்குள் வராது என்று வேறொரு ஸ்டேஷனுக்கு செல்ல சொன்னனர். காயத்ரி அவர்கள் சொன்ன ஸ்டேஷனுக்கு சென்றாள். அங்கும் அதே பதில் கிடைத்தது. காயத்ரி தன் பெற்றோரிடம் சென்று நடந்ததை சொன்னாள். கதை முழுவதும் கேட்ட அவள் பெற்றோர், அவ்வளவு பணம் உள்ளவர்களோடு போட்டி போட முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்களை சுற்ற கோடி ரூபாய் வேண்டும், நம்மிடம் இல்லை. ஆனது போகட்டும், எல்லாவற்றையும் மறந்துவிடு. உன் குழந்தைக்காக ஏதாவது வேலை செய்து கொண்டு வாழ்ந்து கொள் என்று ஆலோசனை கூறினர். காயத்ரிக்கு வேறு வழியில்லாமல் தன் கணவனுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு டோபசாண்ட சென்னைக்கு முன் வந்து இப்போது தொலைக்காட்சி தொடர்களில் சிறிய பாத்திரங்களில் நடித்துக்கொண்டு தன் மகளை வளர்த்து வருகிறாள் என்று அவள் எங்களுக்கு மெயில் மூலம் தெரிவித்துள்ளார். பார்த்தீர்களா நண்பர்களே, இந்த செய்தியை கேட்கும்போதே நம் ரத்தம் கொதிக்கிறது இல்லையா? அன்பையும் பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டிய கணவனே தன் சுயநலத்திற்காக தன் மனைவியை ஒரு பொருட்டாக மாற்றி மற்றவர்களுக்கு விருந்தாக்கிய கொடுமை இது. காயத்ரியின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவங்கள் வெறும் ஒரு கதை அல்ல. இது ஒரு பெண்ணின் சிதைக்கப்பட்ட கனவுகள் மற்றும் தைரியமான போராட்டத்தின் வெளிப்பாடு. மனைவி மாற்று, வைஃப் ஸ்வாப்பிங் என்ற பெயரில் நடக்கும் இந்த விகாரமான கலாச்சாரம் ஒரு நாகரீகமான சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய சாபக்கேடு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பணமும் அந்தஸ்தும் வந்துவிட்டால் மனிதன் மிருகமாக மாறலாம் என்பதற்கு பழனியும் மதனும் ஒரு சாட்சி. காயத்ரியின் பெற்றோர் கை கொடுக்க மறுத்த போதும், காவல்துறை அலைக்கழித்த போதும் அவர் துவண்டுவிடவில்லை. தன் 12 வயது மகளின் எதிர்காலத்திற்காக அந்த நரகத்திலிருந்து தப்பித்து வந்து இன்று சென்னையில் சிறிய வேடங்களில் நடித்தாவது தன்மானத்தோடு வாழ்கிறாரே, அதுதான் காயத்ரியின் உண்மையான வெற்றி. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. பெண்களின் விழிப்புணர்வு. கணவனாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அத்துமீறல்கள் நடக்கும்போது ஆரம்பத்திலேயே தட்டி கேட்க வேண்டும்.
சமூகத்தின் கடமை. பாதிக்கப்பட்ட பெண் நம்மிடம் வரும்போது அவளை மீண்டும் அதே நரகத்திற்கு அனுப்பாமல் அவளுக்கு புகலிடம் கொடுப்பது பெற்றோரின் கடமை. சட்டம் மற்றும் நீதி. எல்லைகளை காரணம் காட்டி காவல்துறை ஒரு பெண்ணின் புகாரை தட்டி கழிப்பது எத்தகைய வேதனை. காயத்ரி எடுத்த அந்த இறுதி முடிவு, அதாவது அந்த நரகமான உறவிலிருந்து விவாகரத்து பெற்று வெளியே வந்தது, மிகவும் வரவேற்கத்தக்கது. அவமானம் என்று பயந்து அங்கேயே இருந்திருந்தால் இன்று அவர் மகளின் வாழ்க்கையும் சீரழிந்திருக்கும். நண்பர்களே, காயத்ரியின் முடிவு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? காயத்ரியின் இந்த தைரியமான முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு கணவன் பணத்திற்காக மனைவியை பகடைக்காயாக பயன்படுத்துவதை இந்த சமூகம் எப்படி பார்க்க வேண்டும்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த வீடியோவின் நோக்கம் யாரையும் புண்படுத்துவது அல்ல, மாறாக இப்படிப்பட்ட கொடுமைகள் சமூகத்தில் நடக்கின்றன என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் விழிப்புணர்வாக இருக்கட்டும். மேலும் இது போன்ற பல உண்மைச் சம்பவங்கள் மற்றும் விழிப்புணர்வு கதைகளை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்க. அப்போதும் அதற்கு நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து சேரும்.